السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அருள்வும் சுபூடைய துளைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய என்ற இஸ்லாமிய செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பகைவர்களையும் நேசத்திற்குரியவர்களாக ஆக்கிய ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக இருந்ததை பார்க்கிறோம். இறை தூதரையும் இறை தூதருடைய குடும்பத்தார்களையும் இஸ்லாமிய நபித்தோழர்களையும் பழிவாங்கிய சஹாபாக்களையும் பழிவாங்கிய கூட்டத்தை கூட ரசூலுல்லாஹ்வுடைய மென்மை, அவங்களுடைய அந்த நடவடிக்கையின் மூலமாக, மன்னித்தல் போன்ற நடவடிக்கையின் மூலமாக பகைவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து நட்பு கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற பல நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு சம்பவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த வக்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஒரு அடிமையாக இருந்து அந்த எஜமானி அம்மாள் அவரால் விடுதலை செய்யப்பட்டவங்க நிபந்தனையின் பேரில், நீ பெரிய திறமையான இஸ்லாத்தில் வரதுக்கு முன்னாடி இந்த வக்சி செய்யக்கூடிய ஆள் ரொம்ப திறமையான ஆள், அம்பு இதெல்லாம் அப்படியே ஜெயிக்க முடியாது, அவ்வளோ குறி தப்பாத குறி, அந்த அளவுக்கு உள்ளான இந்த வக்சி இயங்கக்கூடிய அந்த நபர் உஹது யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்றாரு. கொண்டு வக்சியை கொண்டு என்ன செஞ்சார், தன்னுடைய ஈட்டியை பாய்ச்சி கொலை செஞ்சு போட்டார். உஹதுக்கு ஒரு முடிஞ்ச சுகாலசனம் பாடிகளை ஜனாசாவை யுத்த காலத்தில் கொல்லப்பட்ட ஜனாசாக்களை பரிசோதித்து கொண்டு வரும்பொழுது இவருடைய ஜனாசா, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை ஹம்ஸாவுடைய ஜனாசா கிடைக்குது. உறுப்புகள்லாம் சிதைக்கப்பட்டு கடுமையான முறையில் கொன்று அந்த மாதிரி கிடக்கும் பொழுது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க வந்துக்கிட்டு, இந்த மாதிரி செய்தவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தையை இந்த மாதிரி உஹது யுத்தத்தில் கொலை செய்தவங்களுக்காக நான் பழி வாங்குவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கோபத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 70 பேரை பழி வாங்குவேன். அந்த அளவு கோபத்தினுடைய உச்சகட்ட நபிசாசனம் அவ்வளோ அந்த அளவு ரூப செலுத்தி பார்க்க சகிக்காத அளவுக்கு சொல்லும் பொழுது 70 பேரை நான் பழி வாங்குவேன் சொல்கிறாங்க. விட்ட மாட்டேன், மக்கத்து காப்பீர்கள் படவாக 50 பேரை பின்னி எடுத்துக்கூடாத அளவுக்கு ஒரு 70 பேரை சொன்ன உடனே நல்லா வசனத்தை இறக்குறான். நீங்கள் நான் மற்றவங்க பிரச்சனை இல்லை, இது இந்த இடத்துல சொல்லுவோம் கோபத்தில், எப்படி எங்கள் பாப்பா அடிச்சிட்டியா, அண்ணன் தம்பி அடிச்சிட்டியா, ஒரு பாடம் குடும்பத்தை காலி பண்ணுறாங்க சொல்கிற வார்த்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் கண்டிக்கிறான், நீங்கள் நபி, முகமது நபி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த குர்ஆன் எப்படி வசனத்தை இறக்குறான்னு கேட்டால், வயின் ஆகபத்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும் பிஹி வலையின் சபர்த்தும் லஹுவ ஹைரு லிசாபிரி 126வது வசனத்தில் 16வது அத்தியாயத்தில் 126வது இறை வசனம், முகமதே நீங்கள் கண்டிப்பதாக இருந்தால் நீங்கள் துன்புறுத்தப்பட்ட அளவு தண்டியுங்கள், நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் பொறுமையாளர்களுக்கு அதுவே சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறோம். உங்களை ஒரு கொலைக்கு ஒரு கொலை தான், ஒரு பல்ல உடைச்சான், முன் பல்ல உடைச்சான், கையை உடைச்சானா அந்த மாதிரி இஸ்லாமிக் கவர்மெண்ட்டில் தண்டனை கொடுக்கணும். இது யுத்த காலத்தில் இந்த மாதிரி நடந்தால் கூட ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும். எப்படி 70 பேர் சொல்லுவேன்னு நல்லா என்ன செய்கிறான், கண்டிக்கிறான், அறிவுறுத்தல் செய்யலாம். வஸ்பீர் வமா சபுருக்க இல்லா பில்லாஹி வலா தஹ்சன் அலைஹிம் வலா தகுஃபி வைக்கிம் பிமா யன்குரூன் 16வது அத்தியாயத்தில் 127வது இறை வசனம். நபியே, பொறுமையை கடைபிடிப்பீராக, நீ பொறுமையாக இருப்பது அல்லாஹ்விடமே உனது பாக்கியத்தை நன்மையை பெற்றுத்தரும். அவர்களுக்காக கவலைப்படாதீர், அவர்கள் சூழ்ச்சி செய்வதால் சஞ்சலத்துக்கும் நீர் ஆளாகாதீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த விஷயமும் உஹது யுத்தத்தில் நபிகள் நாயகத்துடைய பெரிய தந்தை ஹம்ஸாவை கொண்ட விஷயத்தை அவரே சொல்கிறார். வக்கீ தன்னுடைய வாயால் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஹதீஸில்
பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஹது யுத்தம் தொடங்கும் பொழுது இவர் ரெடியாக நிற்கிறார், ஈட்டியை வச்சுக்கிட்டு. ஒரு நோக்கம் கூட ஹம்சாவை காலி பண்ணணும். அப்படியே சுற்றி சுற்றி வர்றாரு. அது ஹம்சா ரலியல்லாஹு யுத்தம் போர் புரிஞ்சிட்டு வரும் பொழுது மறைந்திருக்கிறார். நேருக்கு நேரம் மோத முடியாது. ஹம்சா பயங்கரமான ஒரு தில்லு உள்ள வீரர். மக்காவோட காஃபிரெல்லாம் பயந்து நடுங்குவாங்க. மறைந்து நிற்கிறார். மறைஞ்சாலே கோலை திரண்டு விளங்குது. யுத்தங்கள் நேருக்கு நேருக்கு வா, நீயா நானா ஆம்பளை, நீ ஆம்பளையா நான் ஆம்பளையான்னு பார்ப்போன்னு இருக்கணும். மறைச்சோட நான் ஒளிஞ்சு நான் போனேன். அவர் சொல்கிறார் நான் ஒளிந்து போய் ஹம்சாவை என்ன செஞ்சேன், ஈட்டியை சுற்றிக்கிட்டப்போ ஹம்சாவை மாட்டி விட்டார். மாட்டின உடனே என்னுடைய என்னுடைய அந்த ஈட்டியை பாய்ச்சினா அவருடைய மருமக அந்த ஆண் உறுப்பில் பட்டு பின்னாடி பெட்டக்ஸ் ஒரே பின்னாடி ஈட்டி சொல்லி வெளியே வந்துருச்சு. அதுதான் அவருடைய முடிவுக்கு காரணமாக போச்சு, மரணத்துக்கு காரணமாக அமைந்ததுங்கிறார். மூத்தா போயிட்டாங்க. அந்த மாதிரி இப்படி அது நாங்கள் யுத்தம் முடிஞ்சு ஹம்சாவும் மூத்தாயிட்டாங்க. இவர் கொண்டுட்டாரு. பிறகு நாங்கள் யுத்த காலமாக முடிஞ்சு மக்காவுக்கு போயிட்டோம். மக்காவுக்கு போன பிறகு மக்காவோட அப்படியே அரபுவா நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல, அப்படி எப்படி ஹம்சாவை போட்டு தள்ளிட்டோம்லங்கிற மாதிரி இருக்கிறாங்க. பிறகு மக்கா வெற்றி ஃபத்தஹு மக்கா வந்த உடனே ஃபத்தஹு மக்காவோட வெற்றியில் ஃபத்தஹு மக்கா வெற்றி உடனே மக்காவை ரசூலை கைப்பற்றிட்டாங்களா, உடனே இவர் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. யார்? ஹம்சா தாயிபுக்கு போயிடுறாரு. தாயிபு போன பிறகு அங்கே தாயிபு நகரத்தில் இருந்துக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்று அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபு மக்கள் சில பேரை சூஸ் பண்ணி தூதுக்குழுவா நீங்கள் போங்க, ஒரு 10-20 பேர் போங்க, கணக்கு எண்ணிக்கை அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் நபிகள் நாயகம் மதீனாவில் சந்தித்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் மார்க்கத்து தாவா ரசூலோட மார்க்கத்தை கட்டிக்கிட்டு தாயிபுல பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அனுப்பக்கூடிய தூதுக்குழுவில் ஹம்சாவை பற்றி சொல்லி தெரியுமில்ல அவரை மக்கள் சொல்கிறாங்க, ஹம்சா நீங்கள் போங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுக்குழுவின்னு கை வைக்க மாட்டாங்க, யாரையும் அடிக்க மாட்டாங்க, தூதுக்குழுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னொன்னே அவர் போயிடுறாரு. தாயிபுல இருந்து தாயிபு தேசத்தில் இருந்து நகரத்தில் இருந்து இவர் அங்கே போயிடுறாரு. மதீனா அந்த தூதுக்குழுவோடு சேர்ந்து ரசூலா சந்திக்க போயிடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கும் போது ரசூலா கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ தானே வக்சி? ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரை. இஸ்லாத்தில் வந்துட்டார். என்னுடைய பெரிய தந்தை கொண்டது நீ தானே? ஆமாம் நான் தான். நீ கேள்விப்படுத்த உண்மை தான். நபிகள் நாயகமே நான் தான் இது போர்க்களத்தில் குழு கொண்டேன் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. இந்தப்பா ரசூலா அங்கேயே அவரை சமாதி கட்ட முடியும். அல்லாஹ்வுடைய பெருந்தன்மையாக அவருடைய மன்னிப்பு போக்கு அவர் இஸ்லாத்தை வந்துட்டாரா, மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியா உன்னை பார்த்தா பெரிய தந்தை ஹம்சாவுடைய ஞாபகம் வரும், நீ எனக்கு தெரியாமல் முகத்தில் படாத கண்ணில் முடிக்காமல் போயிருந்த உடனே அவர் அங்கேருந்து போயிட்டாரு. எங்கேயோ போய் வாழ்கிறாரு, ஏதோ போய் அங்கே அந்த ஏரியா அரபு வட்டத்துக்குள்ளே தான் ரசூலா அப்படி சொன்ன உடனே உன்னை பார்த்தா பெரியாவோடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். கொண்டு போட்டியார் கொடூரமாக கொண்டுட்டார்ல, அதனால் நீ முகத்தில் படாமல் இருந்தாலும் போயிடுறாரு. போயிட்டு ரசூலா மூத்தா போயிடுறாங்க. பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் வருது. அபூபக்கருடைய ஆட்சி காலம். இவருக்குடைய கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஹம்சாவுக்கு நம்ம கொண்டுட்டோம், அதுக்கு ஒரு பரிகாரம் தேடணும், ஒரு ஒரு பிறகாக அந்த பரிகாரமாக எது அமையணும் அப்படின்னு கேட்டால் அப்போ சூழல் ஒன்று நினச்சிட்டு இருக்காரு. பிறகா சித்தம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு முஸ்லிமா கூடிய ஒருத்தன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டால் தன்னை நம்பிண்டு ரசூலுல்லாஹ்வே வாதிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டுறான். லட்சக்கணக்கான பேர் ஒரு திரட்டிக்கிட்டு யுத்த அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் அனுப்புகிறாங்க. இவனை படவா நொறுக்கி பின்னிட்டு ஆள் க்ளோஸ் பண்ணிருக்கான்ட்டு அபூபக்கருடைய தலைமையில் ஒரு சஹாபி ஹாலித் இப்னு வலீத் தலைவராக போட்டு அனுப்பி நீ போகும்போது இதில் சேர்ந்துக்கிட்டாரு. நம்ம எப்படியாவது நம்ம ஒரு பிரயாசித்தம் ஹம்சாக்கு பதிலாக நம்ம ஒரு பிரயாசித்தம் தேடணும் அப்படின்ட்டு அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஸ்லிமா அப்படி தன் நபின்னு வாதிக்கிறான். நபிகள் நான் தான் நபிங்க அல்லாஹ்வுடைய தூதர்ண்டு 30 பொய்யல் வெளியாகாத வரை தன்னை நபி என்று சொல்லக்கூடிய 30 பொய்யர்கள் வெளியாகாத வரை கியாமத் நாள் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹ் இந்த சைத்தான் வந்துட்டான். இந்த சைத்தானுக்கு அனுப்பி அபூபக்கர் படையை தட்டி அனுப்புகிறாரு. ஹாலித் இப்னு வலீத் தலைவராக போட்டு அனுப்பும்போது தான் இவர் சேர்ந்துக்கிட்டார். சேர்ந்து இவர் நோக்கம் உள்ள எப்படியாவது கொல்லணும், எப்படியாவது இவனை குத்திட்டு கட்டுங்க அப்படின்ட்டு நினைக்கிறார் வக்சி. இந்த வக்சி நினச்ச உடனே கடைசியில் ஒருத்த பம்பி நிற்கிறான். பரட்டமும் கொஞ்சம் அது ஒட்டகத்தினுடைய கலர் மாதிரி ஒரு கலரை சொல்லி அந்த மாதிரி நிற்கிறான். பார்க்க ஒருத்தன் ஒரு மலைக்கு இடுவில் பயந்து போய் கோலையாக நிற்கிறான். இவர் பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் மேப்படியாக திரு முழிக்கிறான், மாறியாக இருக்கிறான், எல்லாரும் போர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பயந்து கோலை போய் ஒதுக்கி நிற்கிறான்ட்டு எந்த ஈட்டியால் ஹம்சாவை எனக்கு கொண்டேனோ வக்சி ரலியல்லாஹு சொன்னாங்க.
அதே ஈட்டியை கொண்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், ஒரு ஆள் நிற்கிறான், அந்த ஷைத்தான் யாருன்னு தெரியலேன்னு பிடிச்சி விட்டுட்டார். அவனை ஒன்றா நெஞ்சு பகுதியில் அடியை விட்டு ஈட்டியை விட்டு பின்னாடி முதுகு பக்கம் பின்னாடி வந்து இன்னொரு சகாபி வந்து இவர் போட்டவொடனே ஆள் முடிஞ்சு குத்தையில் குலைகிறாங்க. இன்னொரு சகாபி தலையில் வெட்டுறாரு. அப்படி ஆளை முடிச்சுட்டு போட்டு கணக்கு பண்ணி பார்த்து யுத்தங்களை முடிச்சு பார்த்தா அப்படியாங்க தன்னை நபி என்று வாதித்த முசைலிமாவை தான் நான் வந்து கொண்டேன். நேரம் இதுக்கு இப்போ பிரயாசத்தம் தேடி போட்டேன். நபிகள் நாட்டில் பெரிய தந்தை உகதில் கொண்ட காரணத்தினால் தன்னை நபி என்று வாதித்த முசைலிமாவை நான் என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய அவருக்கு அம்சாவை கொண்டு அதே ஈட்டியை கொண்டு மேப்படியான பற்றி காலி பண்ணி போட்டேன். இப்போ சந்தோஷமா இருக்குதுன்னு அவர் என்ன செஞ்சாரு, அந்த இதில் தன்னை நபி என்று வாதித்த முதல் பொய்யன் ரசூலுல்லாஹ் இடத்துல. அப்புறம் நிறைய சைத்தான்கள் வந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க ஒவ்வொரு அரசாங்கத்தால் சுட்டு செல்லப்பட்டார்கள், மக்களால் கொலை செய்யப்பட்டார்கள். நபி என்று வாதித்தவர்களை முதல் பொய்யனை கொண்டவர் யார், வக்சி ரலியல்லாஹு அன்ஹு தான் கொண்டார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி பழி வாங்குதல் என்பது தனக்கு ஏற்பட்ட அந்த அளவுக்கு தான், அதை தாண்டி பழி வாங்கக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்றான். இதை உணர்ந்து கொண்டு அது மன்னித்தால் சிறந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதை உணர்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி வாழ்க்கையில நன்மையை நோக்கி பயணித்து தீமையிலிருந்து விலகிக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைய சுப்புடைய பயனை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.